லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது. மின் கட்டண உயர்வை அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி கடுமையாக எதிர்க்கிறீங்க. மக்களின் பக்கம் இது சுமையா இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காண்பிக்கிறீங்க. உங்கள் ஆட்சி காலத்தில், அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் உதய் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததுதான் காரணம் என டான்ஜெட்கோ தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் விளக்கம் அளிக்குது. உங்களுடைய பார்வை? அதாவது நம்பி வாக்களித்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு வாயிலையும் வயிற்றிலையும் அடிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டுட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு சாக்கு போக்குலாம் சொல்கிறது திமுகவுக்கு பழக்கமான ஒன்று தான். விடியலை தரப்போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீட்டில் கூட விளக்கு போட முடியாத சூழ்நிலை தான் இன்றைக்கி மக்களுக்கு இருக்குது. நம்ம நண்பர் சொன்னார், உதயமின் திட்டம் 2017 கையெழுத்திடப்பட்டது. அந்த 2017 21 வரைக்கும் ஏன் அந்த திட்டத்தினால தான் ஏற்றணும்னு சொன்னால் கரண்ட் பில்லை அந்த அதிமுக அரசாங்கம் ஏற்றலை. ஒன்று, அதுக்கு பதில் சொல்லுங்கள். ரெண்டாவது, ஸ்மார்ட் மீட்டர் இருந்தால் சரியாக போய்டுன்னு சொன்னார். ஆனால் மத்திய அரசாங்கத்திடமிருந்து 3 கோடி ஸ்மார்ட் மீட்டரை இந்த திமுக அரசு வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் 1,29,000 ஸ்மார்ட் மீட்டர் மட்டுமே இவங்க மாற்றிருக்காங்க. மூணாவது. ரெண்டாவது, இந்த ஒரு நஷ்டம்ன்ற கணக்கு 18,000 கோடி போன வருஷம் நஷ்டம்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க இந்த ஆட்சிக்கு 3 வருஷத்தில் 3 முறை ஏற்றியாச்சு. இது 3வது முறையும் ஏற்றிருக்காங்க. மூன்றாவது, 18,000 கோடி நஷ்டம்னு சொன்னவங்க போன வருஷம் லாபம் மட்டும், அதாவது எக்ஸ்ட்ரா ஏற்றின தொகை மட்டும் 14,700 கோடி அதிகமான வருவாயை ஈட்டிருக்கக்கூடிய டான்ஜெட்கோ, ஆனால் இப்போவும் அவங்க 26,000 கோடி நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்குங்கிறாங்க. அது எப்படி? இன்னொன்று, நீங்க முதல்ல பார்க்கணும், அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அந்த நஷ்டத்திற்கு இதற்கு முன்பு சொன்னீங்க. ஆனால் நஷ்டத்திற்கு அவர் சொன்னார் இல்லையா, கடனை சுமையை குறைக்கணும். அந்த கடன் சுமையை குறைக்கிறது அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனே, அந்த ஆர்டிஎஸ்எஸ் திட்டத்தில் கீழே நீங்கள் மானியமாக வாங்கணும், நாளைக்கு கடன் அடைக்கணும்னா அதுக்கு மானியம் வழங்கணும்னாலே நீங்க கட்டண உயர்வுங்கிற இடத்திற்கு வந்து தானே ஆகணுங்கிறது தானே இந்த திட்டத்தில் இருக்கு. எப்படியெல்லாம் வார்த்தை ஜாலங்கள் பண்ண முடியுமோ அது திமுகவினருக்கு கைவந்த கலை. அது அண்ணன் நம்ம என்னுடைய சகோதரர் ரொம்ப கிளவரா பேசக்கூடியவர். நீட் தேர்வை இவங்க கையெழுத்து போட்டு காந்தி செல்வன் மூலம் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்திட்டு ஒரு சொருவல் சொல்லிவிட்டாரு, நீட் தேர்வினால் பாதிப்பு திமுக அதிமுக கொண்டு வந்ததுன்னு சொன்னார். அதே மாதிரி தான் நீங்க கடன் தொகைக்கு நான் ஒரு 2 விஷயம் சொல்றேன், நான் சொல்லிட முடிச்சிடுறேன். அதாவது நீங்கள் உதயன் மின் திட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வராக்காட்டின்னு வைங்களேன், அதில் கையெழுத்து போட மாட்டேன். ஒரு இந்தியா முழுக்க ஒரு திட்டத்தை ஒரு மத்திய அரசாங்கம் கொண்டு வரும்போது கையெழுத்து போடலைன்னா என்ன ஆகுண்டா, ஏற்கனவே 2011 வரைக்கும் திமுக எப்படின்னா 75% மேலே மின் பற்றாக்குறையில் இருந்த மாநிலத்தை மின் மிகை மாநிலமாக கொண்டு வந்த ஆட்சி அதிமுக ஆட்சி. இப்போ அந்த சமயத்தில் வெளி மாநிலங்கள்லேருந்து நீங்கள் மின்சாரத்தை வாங்குவதற்காக எந்த விதமான தடமும், அதாவது எப்படி சொல்லுவாங்க, அதை பாதை, அந்த பாதையே இல்லை. ஆனால் உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதற்கு பிறகுதான் வெளி மாநிலத்திலிருந்து மின்சாரத்தை குறைந்த விலையில் அதிமுகவால் வாங்க முடிந்தது, மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடிஞ்சது. அந்த உதயமின் திட்டத்தில் கூட 3 கண்டிஷன் நீக்க சொன்ன. ஏன்னா விவசாயத்துக்கு மின் மீட்டரை போட்டணும்னு ஒரு கண்டிஷன் மத்திய அரசாங்கம், அது பொருத்த முடியாது அப்படின்னு அதிமுக அரசு எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் தங்கமணி சொன்னார். அதாவது மின் மிகை மாநிலமாக இருந்தது அப்படின்னு உண்மையா அப்ப பவர் கட் இல்லைங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா இவங்க நேற்றுக்கு ஒரு டேட்டா வெளியிட்டிருக்காங்க, டான்ஜெட்கோ வெளியிட்டிருக்காங்கல்ல, 2011-12 தமிழ்நாடு, அது உங்க பீரியட்ல தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் மின் தொடரமைப்பு கழகத்திற்கு 43,493 கோடியாக இருந்த கடன் தொகையானது 10 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரித்து அது 21-22 காலகட்டத்தில் 1,59,823 கோடியாக மாறியது. நீங்கள் கடன் வாங்கி கொடுத்த அந்த திட்டம் இருக்குல்ல, அப்ப கொடுத்த விநியோகம் இருக்குல்ல, அது அப்படியே அடைக்காமலே இருந்துச்சு. அது அடைக்கலன்னு சொல்றாங்க. வேடிக்கையா இருக்குது. 2006 2011 வரைக்கும் திமுக ஆட்சியை விட்டு போகும்போது மின்சார வாரியம் கடன் தொகை 54,000 கோடி ரூபாய். நீங்க 49,000 கோடின்றீங்க, 54,000 கோடி ரூபாயை அதிமுக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. அப்ப எவ்வளவுனா 7,500 மெகாவாட் மட்டுமே தமிழ்நாட்டினுடைய தேவை.
அதற்கு பிறகு 10 வருஷத்துல அதிமுக ஆட்சி இருக்கும் வரைக்கும் 17,000 மெகாவாட் தேர்வையை பூர்த்தி செய்ததோடு மட்டுமல்லாம 2012 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அம்மா புரட்சி தலைவர் அம்மா ஒருங்கான விசைத்தறி நெசவாளர்களுக்கு 500 யூனிட் இலவசம். அதற்கு பிறகு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அந்த கடனை திருப்பி செலுத்தாததுனால தானே அது 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அப்பப்ப செலுத்திருந்தீங்கன்னா அந்த கடனுடைய இதை குறைஞ்சிருக்குமேங்கிறத அவங்க வைக்கிற இல்ல. இது தவறான அறிக்கைன்னு நீங்க சுட்டி காமிக்கிற மாதிரி தவறுன்னு நேற்றைக்கே நீங்க சொல்லி இருக்கணும். டெஃபமேஷனே போட்டுக்கலாமே. நீங்க எங்க ஆட்சி மீது நீங்க களங்கம் விளைவிக்கிறது. ஆட்சியை விட்டு போகும்போது தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் தொகை 1,25,000 கோடி 2011. அதற்கு பிறகு 10 வருஷமா நாங்கள் ஆட்சி செய்து 4,5 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்கோம். ஆனா இந்த 3 வருஷத்துல இவர்கள் வாங்கிய கடன் மட்டுமே 3 லட்சம் கோடி. அப்ப கடன் ஒவ்வொரு அரசாங்கம் கொண்டு வரது. நீங்க இவ்வளோ நீங்க 7,500 மெகாவாட் நீங்க சொல்றது ஒட்டுமொத்தமா வாங்குற கடனை சொல்றீங்க. இங்க தமிழ்நாடு மின்சாரத்துறை எப்படி செயல்படுது? மின் உற்பத்தி ஒன்னாவும் மின் பகிர்மான கழகம் ஒன்னாவும் தான் இருக்கு. இந்த கணக்கே மின் பகிர்மான கணக்குல தான் வருது. நான் இந்த கணக்கை கேட்டேன்னா நீங்க ஒட்டுமொத்த பட்ஜெட்டை சொல்றீங்க. அப்ப இந்தியாவுடைய பட்ஜெட் கூட அப்படிதான் போடப்படுது. திமுக வச்சுட்டு போன கடனை 54,000 கோடி. அந்த காலத்திலே 2011 54,000 கோடி பெரிய தொகை. நீங்க 49,700 கோடி சொன்னீங்க. நாங்கள் 10 வருஷம் முழுமையான பூர்த்தி நீங்க சொல்றது ஒட்டுமொத்தமா வச்ச கிராஃப். நீங்க வந்து தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்துடைய இந்த கிராஃப் தான் நான் கேக்குறேன். கழகம் மட்டுமே நான் சொல்றேன். மின் பகிர்மான கழகத்தின் மட்டுமே 54,000 கோடி ரூபாய். நீங்க 49,000 கோடிங்கிறீங்க. 43,493 கோடி உங்களுடைய இதுக்கே விட்டுற 43,000 கோடி. ஏன் அதை நீங்க அடைக்கல? ஏன் திமுக ஆட்சி அடைக்காம போனீங்க? நீங்க 80% கரண்டே இல்ல. 18 மணி நேரம் கரண்ட் இல்ல. எல்லாத்துக்கும் நெசவாளர்களுக்கு விவசாய தொழில் எல்லாம் வேற மாநிலத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை. அந்த அதான் சொல்றேன். இங்க பாருங்க 7,500 மெகாவாட் மின்சார தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாம நீங்க சொல்ற 43,000 கோடி கடன் வச்சிருக்கீங்கன்னா நாங்கள் நான் முடிச்சிடறேன். நாங்கள் 17,000 மெகாவாட் மின் உற்பத்தியை பூர்த்தி செஞ்சு 1,54,000 கோடி கடன் சொல்றீங்களா வச்சிருக்கோம். பெரிய விஷயமே இல்ல. ஆனால் எல்லாம் பூர்த்தி செஞ்சோம். மின்மிகை மாநிலம் ஜெயலலிதா அனுமதிக்க மறுத்தார். நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள்ங்கிற குற்றச்சாட்டு தானே தொடர்ந்து வைக்கப்படுது. அதுதான் மேடம். இங்க பாருங்க, இந்தியா முழுக்க ஒரு திட்டம் கொண்டு வராங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இவங்க சொல்றாங்க ஜெயலலிதாவும் யோசிச்சிருப்பாங்க தானே மேடம். இந்த திட்டத்துல 3 கண்டிஷன் அம்மா போட்டாங்க, நாங்களும் போட்டோம். அந்த 3 கண்டிஷன் விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தக்கூடாது, 2வது 3 மாசத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில் எடுக்கக்கூடாது, அதே மாதிரி நஷ்டத்துல பாதி ஈக்குவலா எடுக்கணும். அதாவது பவர் கிரிட் கார்பரேஷன்ல இருந்து பாதி ஈக்குவலா எடுக்கணும். 3த்தையும் ஒத்துக்கிட்ட பிறகுதான் நாங்கள் கையெழுத்து போட்டோம். 2 விஷயம், நீங்க இந்த வெளிமாநில கரண்ட்டுகள் வாங்காததுனால தான் நம்மளுக்கு மிகப்பெரிய மின் பற்றாக்குறையால் தமிழ்நாடு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி. அதுக்கு முன்னாடியே வாங்கணும் சார். இல்ல அதுக்கு முன்னாடியே வாங்கணும் சார். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் டேட்டா படி எல்லாம் சொல்லல. அன்றைக்கு கலைஞர் சொன்னதே நான் சொல்றேன். நார்த் கிரிட்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுனா தமிழ்நாடு பாதிக்கப்படுது. சார் கேள்வி, நார்த் கிரிட்ல ஒரு பிரச்சனை வந்தாலே தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வந்துச்சு. அப்ப நம்ம வெளிநாட்டுல வெளி மாநிலங்கள்ல வாங்காம அந்த பிரச்சனை வந்துச்சு. நமக்கு நீங்க வெளி மாநிலத்திலிருந்து கரண்ட் வாங்க முடியல, அதற்கான பாதைகள் இல்ல, வடம் இல்லைன்னு இல்ல சார். அது அப்படி ஒரு பிரச்சனை இல்ல. ஆற்காட்டு வீராசாமி அண்ணன்லாம் அப்படி சொல்றாங்க. அதுக்கு உதவி திட்டம் கொண்டு வரப்படல. எதுக்கு 2011 வரைக்கும் நீங்க மின்மிகை மாநிலம் வச்சிருந்தீங்களா? உதவி திட்டம் அதற்காக கொண்டு வரப்படல. நீங்க 15 மணி நேரம் மின் கட்டு இருந்ததா? இல்ல கிடையாது. வாங்கல. நாங்க கேட்கிற மேடம், 2017 இருந்து 2021 வரைக்கும் உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டோம். நாங்க மின்சார கட்டணத்தை ஏத்தணுமா? நீங்க ரெண்டாவது நீங்க முன்தேதி இட்டு எதுக்கு நீங்க வந்து நீங்க ஏத்துறீங்க? அதாவது ஏதாவது ஒரு ஜிஓ பாஸ் பண்றதுன்னா இந்த தேதியில அடுத்த மாசம் 1ஆம் தேதியில இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகும் தான் கொண்டு வர்றதுதான் பொதுவா அரசாங்கம். ஆனா வெயில்ல வாடிக்கிற மக்கள் நிறைய யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க முன்னாடி தேதி போட்டு 7,500 ரூபாய் ஒரு 3 பேஸ் கரண்ட்டுக்கு வீட்டுக்கு வாங்கினதுக்கு கட்டிக்கிட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு 35,000 ரூபாய் கட்டுனாதான் வீட்டு கனெக்ஷன் வாங்க முடியும். டெபாசிட் அந்த அளவுக்கு மோசமா கொண்டு போயிருக்கீங்களா? இதனுடைய காரணம் என்ன? சொல்லுங்க.